ஹாய் ஹலோ வெல்கம் டு மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ். ஓகேங்களா? ஷேப்ஸ் வந்து எம்எஸ் வேர்டில் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, நிறைய ஷேப்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டான பொசிஷனில் வைக்கிறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கான கிளாஸு ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது ஹோம் பேஜ். நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஹோம் பேஜ் வரும். தென் வந்து ஷேப்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் அப்படின்றது பாருங்கள், இன்சர்ட் மெனு. அதில் போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்ஸ் இருக்கும். உங்களுக்கு இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷேப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து பேசிக்காக ஒரு ரெக்டாங்குலர் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளஸ் மார்க் மாதிரி வரும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். மேனுவலாக ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் வந்துடும். நீங்கள் இன்சர்ட் பண்ணது வந்து இந்த மெனுவில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபார்மேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெனு வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கும். ஏன்னா இந்த ரெக்டாங்குலரை வந்து நீங்கள் டிசைன் அண்ட் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட் இந்த நீங்கள் உருவாக்குன ரெக்டாங்குலருக்கு ஃபார்மேட்ன்ற ஒரு மெனு பார் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஷேட் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற கலர்ஸ் வந்து வந்துடும். எக்ஸ்ட்ராவாக இன்னும் உங்களுக்கு நிறைய தேவைப்படுதுன்னா இங்கே கீழே இருக்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய இருக்கும். லைன் ட்ராயிங் மாதிரி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த டாட்டட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரேடியன்ட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் ஜஸ்ட்டு பேசிக்காக வந்து ஒரு கலர் இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஷேப் ஃபில் வந்து நீங்கள் இந்த இடத்துலையும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? நான் இந்த கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஷேப்ஸ் இந்த இடத்துலையும் மாற்றிக்கலாம். ஷேப் அவுட்லைனும் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த ஷேப்போட அவுட்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக இருக்குது. அதுக்கு வித்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேப் அவுட்லைன் வந்து கிளியராக தெரியும். அதேமாதிரி சேஞ்ச் ஷேப் அப்படின்னும்போது நான் வந்து ரெக்டாங்குலர் போட்டேன் பார்த்தீங்களா? இப்போ வேறு ஏதாவது ஷேப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நீங்கள் ட்ராப் ஷேடோ எஃபெக்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறீங்க. அதாவது ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம ட்ராப் ஷேடோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை இங்கே வந்து எம்எஸ் வேர்டில் ஷேடோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய ஷேடோஸ் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இதை ஜஸ்ட்டு மேலே எடுத்துகிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு வந்து இங்கே இமேஜில் ப்ரிவ்யூ வந்து வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே போதும். இப்போ இந்த ஷேப்புக்கு உங்களுக்கு வந்து ஷேடோ கிடச்சிருக்கு. அந்த ஷேடோவோட டைரக்ஷன் வந்து இது. ஓகேங்களா? இப்போ அதுக்கு வரல. இதில் பாருங்கள் கிளியராக தெரியும். சைடில் லைட்டாக மூவ் ஆகுது தெரியுதுங்களா? இந்த ஷேடோ இங்கே மிடில் இருக்கிறது வந்து ஷேடோ ஆஃப் அண்ட் ஆன். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் 3Dயாகவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்க்கறதுக்கு 3D எஃபெக்டில் இருக்குது. தென் வந்து இது 3D கலருக்கு வந்து நீங்கள் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம். அதேபோல் அதோட வித்து வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 36 பாயிண்ட்டு 288 பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு வருது பார்த்திங்களா? இது இன்ஃபினிட்டிவ். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். தென் வந்து டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் வேணும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன் கொடுத்துடலாம். தென் வந்து இந்த ஷேடோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3D எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த டைரக்ஷனில் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் இந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே சேஞ்ச் பண்ண இங்கேயும் என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷன் வந்து மாறுது. பொசிஷன்ன்றது ஒன்றும் இல்லை, எந்த பேஜில் அந்த ஷேப் எந்த பொசிஷனில் வேணும், அதாவது டாப்பில் அதாவது டாப்பில் லெஃப்ட்டு, டாப்பில் மிடிலு, டாப்பில் ரைட்டு. மிடில்ல அந்த A4 ஷீட் மிடில்ல ரைட் லெஃப்ட்டு, மிடில்ல ரைட், அந்த மாதிரி 9 ஷேப்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து மிடில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பிரிங் இட் ஃப்ரண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் திரும்ப அகைன் இன்சர்ட்டில் போயிட்டு நான் வந்து ஒரு ஓவல் ஷேப் வந்து ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு ஓவல் ஷேப் வந்து ட்ரா பண்ணுறேன். இதுக்கும் நான் கலர் வந்து இப்படி கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஷேப்பை நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஆப்ஷன் வரும். நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிரிங் இட் ஃப்ரண்ட் அப்படின்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் வந்து இந்த சர்க்குலருக்கு மேலே வரும். தெரியுதுங்களா? இப்போ சர்க்கிளுக்கு போயிடுச்சு, ரெக்டாங்குலர் வந்து மேலே வந்துச்சு. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு பிரிங் இட் ஃப்ரண்ட் கொடுத்தீங்கன்னா மேலே வந்துடும். அதே தான் ஆப்போசிட்டாக இது. எதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ சென்ட் இட் பேக் கொடுத்தீங்க அப்படின்னா பேக் போயிடும். அலைன்மெண்ட்டுன்றது அதே தான்.
எந்த ஷேப்பை நீங்கள் கிளிக் பண்ணி அலைன் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து என்ன அப்படின்னா அலைன்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ஷேப்போட ஹைட்டு வித்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வித் இன்க்ரீஸ் வரீங்க அண்ட் டெக்ரீஸ் பண்ண போகிறீங்கன்னா இது. ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கான டாப்பிக்கு. இப்போ ஏதாவது இந்த ஷேப்பில் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு பொறுத்து வரும். தென் இதுக்கு நீங்கள் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கேயே உங்களுக்கு வந்து மெனு பார் ஹோம் மெனு பார் வரும். டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஃபாண்ட்டோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கலர்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கேயே கொடுத்துக்கலாம். நான் ஒயிட் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஷேப்பில் நீங்கள் டெக்ஸ்ட்டு வர வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் டெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் அகைன் வேறு ஏதாவது ஷேப்ஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். இதுதான் இன்றைக்கான டாபிக். ஒரு ஷேப்பை எப்படி இன்சர்ட் பண்ணுறோம், அந்த ஷேப்பில் டிசைன் எப்படி மாற்றுறோம், ஷேடோஸ் எப்படி பண்ணுறோம், 3D எஃபெக்ட் எப்படி பண்ணுறோம், அது பொசிஷன் அண்ட் அலைன்மெண்ட் எப்படி வைக்கிறோம், அதோட ஷேப்போட ஹைட் அண்ட் வித் எப்படி சேஞ்ச் பண்ணுறோம். தென் அதில் ஆட் டெக்ஸ்ட்டு வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஹோம் மெனுவில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைலு, டெக்ஸ்ட்டோட ஃபார்மெட்டு, அதனுடைய சைஸ் இது எல்லாமே எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், அகெயின் வேறு ஷேப் எப்படி மாற்றுறோம், இது எல்லாமே தான் இன்றைக்கான கிளாஸ். ஓகேங்களா? இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். எம்எஸ் பேரில் ப்ரொஃபஷனலாக மாறுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்டு ஷேர் பண்ணுங்கள்.